ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது போல் பலவிதமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஸோ அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ நான் பேப்பர் படிக்கும்போது ஒரு விஷயம் என் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசிக்காக சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பேப்பர் கிளிப்பிங்க உங்கள்கிட்ட அந்த பேப்பர் அறிவிப்பை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இலவசமாக போட்டித் தேர்வு பயிற்சி டிவி தொலைக்காட்சி மற்றும் யூடியூப். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிவி எப்போ தொடங்க போகிறாங்க, இதில் என்னென்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். கடைசியில் அந்த பேப்பர் அறிவிப்பையும் காட்டுறேன். மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அகாடமி இலவசமாகவே அரசு தேர்வுக்கு பயிற்சி வழங்கிட்டு வராங்க. இவங்களை போலவே மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயக்குடி மரத்தடி பயிற்சிமை இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அகாடமியில் சேர்ந்து படிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, சில பேருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் போக முடியலை. ஏன்னா இது சென்னையில் தான் போய் படிக்கணும், அங்கே தான் இருக்குது. சில பேர் மற்ற தென் மாவட்டம் சேர்ந்தவங்க அவங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் இது ஆளை எடுக்கிறாங்க படிக்கிறதுக்கு. பட் அந்த போக முடியல, வெளியூரில் போய் தங்கி படிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறனால நிறைய பேர் போகாமல் விட்டுருதாங்க. ஸோ ஆனால் இதில் படிக்கணும்னு ஒரு ஆசை மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இப்போ புது செய்தித்தாள் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமியில் இருந்து. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சி தமிழ் பார்த்துருப்பீங்க, சன் டிவி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுபோல் இப்போ உங்கள் கல்விக்காகவே, அதாவது அரசு தேர்வுக்கு பயிற்சி நடத்துகிறதுக்காகவே ஒரு டிவி ஒரு யூடியூப் தொடங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிவியில் பார்க்குறோம், டிவியில் பார்த்துக்கலாம், யூடியூப்பில் பார்க்குறோம், யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். இந்த திட்டம் ஏழை மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் இந்த திட்டம் வந்த உடனே. ஸோ நீங்கள் எந்த அகாடமிக்கு போனாலும் நீங்கள் படித்தா தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். நான் இந்த பெரிய அகாடமியில் சேர்ந்துட்டேன், 1 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து சேர்ந்துட்டேன், நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அகாடமியில் படித்தாலும் நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அகாடமியில் என்ன சொல்லித்தராங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் சொல்லி கொடுப்பாங்க, ஒரு வழியை இந்த வழியில் போ, இப்படி படி, இதை படி, இப்படி படிக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவன் படிக்கிறான் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுதான் அகாடமியில் பண்ணுறது. ஆனால் எப்போனாலும் நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தன் அகாடமிக்கு போகாமல் இருக்கா அப்படிங்கிற காரணம் என்ன, ஒன்று படிக்க வசதி இல்லாமல் இருக்கணும், இல்லைனா அவங்க குடும்ப கஷ்டம், வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, வேலைக்கு விட்டுட்டுனா உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, கிடைக்கிற 1 மணி நேரமோ 1/2 மணி நேரத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க. 3வது ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ நிறைய மேக்ஸிமம் எனக்கு கால் பண்ணுற எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. குழந்தை இருக்குது, நான் எப்படி படிக்கிறது, எனக்கு அதை கவனிச்சிருக்கே நேரம் கம்மியாக இருக்குது, பத்த மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்து சமையல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி குழந்தைய கவனிச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் அரசு வேலை வாங்கணும் இன்ட்ரெஸ்ட்டோட ஓரளவு கிடைக்கிற நேரத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாலனா அகாடமி போய் படிக்க முடியாது. ஸோ அதே வீட்டிலே அரசு வேலைக்கு படிப்பவர் இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் எந்த கோச்சிங் சென்டருக்குமே போகாமல் வீட்டில் இருந்தே மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி யூடியூப் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அப்படியே கலெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு சேலம் கலெக்டர் ரோகிணி ஐஏஎஸ் கூட எந்த கோச்சிங் சென்டர் போகலைன்னு சொல்லியிருந்தாங்க, வீட்டில் வச்சு தான் படித்தாங்களாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களால ஒரு அகாடமியில் போய் படிக்க முடியாது. ஸோ அப்படி உள்ளவங்களுக்காக இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த இலவச தொலைக்காட்சி மற்றும் யூடியூப். ஸோ இதில் பேப்பர் கிளிப்பிங் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பேப்பர் கிளிப்பை நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இதில் ஃபுல்லாக சொல்ல போகிறது இல்லை, இதில் முக்கியமான மட்டும் சொல்ல போகிறேன். இந்த பேப்பர் கிளிப்பை ஃபுல்லாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐஏஎஸ் கனவை நினைவாக்கும் தொலைக்காட்சி அப்படின்னு ஹெட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வேணால் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இந்த தொலைக்காட்சி பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் தொடங்க போகிறாங்க அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் காலையில் யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட ஷோஸும் நைட்டு டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட நியூஸும் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனுக்குடன் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிவியாகவும் பார்த்துக்கலாம், யூடியூப்பாகவும் பார்த்துக்கலாம். நீங்கள் வெளியே போகிற டைம் யூடியூப்பில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற டைம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னால் நிறைய பேர் சமையல் பண்ணிக்கிற காய்கறி நறுக்கிக்கிட்டே அந்த டிவி பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் ஏதாட்டு புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தர்றதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பேப்பர்லேயும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் தான் அதோட ஃபவுண்டர் சைதை துரைசாமி. ஸோ ஒரு நல்ல மனுஷர், சமூக மனப்பான்மையோடு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இது நடக்கிற பட்சத்தில் இது நம்ம காசு செலவழித்து அகாடமிக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தரமான கல்வி இந்த டிவி மூலமாகவும் இந்த யூடியூப் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பிப்ரவரி மாதம் தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தொடங்கணுன்னு நம்ம அறிவிச்சிருவோம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சின்ன வயசு பசங்களுக்கு வந்து பொம்மை டிவினா பார்க்க விடாமல் இந்த மாதிரி இந்த சேனல் தொடங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல இதை பார்க்க வச்சிங்கன்னா அவங்க வந்து காலேஜ் படிப்பை முடித்த உடனே இந்த நல்ல ஒரு அரசு வேலைக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுற நாலேஜை அவங்க வளர்த்துக்கலாம். ஸோ அரசாங்கத்தில் இருந்தும் இதே மாதிரி ஒரு கல்வி தொலைக்காட்சி வரப்போகுதுன்னு செங்கோட்டையன் அறிவிச்சிருந்தார். ஸோ எது ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பல இலவசமாக பண்ணுறவங்களும் தொடங்கினா ரொம்ப நல்லா தான் இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க வந்து இலவசமாக தொடங்குறது அந்த பர்டிகுலர் ஒரு சில ஆட்களுக்கு தான் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மற்ற எல்லாருக்கும் வந்து தெரியணும்னா அது வந்து அவங்க நார்மலாக நடத்துகிறத ஒரு யூடியூப் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாராலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இந்த திட்டம் வந்து சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். உங்களுக்கு இது கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த தடங்களும் இல்லாமல் இந்த திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஏன்னா வந்து இந்த டிவினா வந்துச்சுன்னா எல்லா அகாடமியும் அடி வாங்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூளைக்கு ஒரு அகாடமி, சும்மா ஒரு பேர் வச்சுட்டு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு ஐஏஎஸ் அகாடமி, யாரை பார்த்தாலும் அப்படி தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு தரமான கல்வி கொடுக்குறதுல மனிதநேய ஐஏஎஸ் அகாடமி ஒன் ஆஃப் த ஒரு அகாடமி. ஸோ அதனால் அவங்க இந்த டிவி தரணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.